ஒரு கண் போதாதபோது சிவபெருமான் மூன்றாவது கண் திறந்தார். ஆனால் ஏன் அந்த கண் திறந்தார் தெரியுமா? அந்த ஒரு நொடியில் பிரபஞ்சமே நடுங்கியது. இன்றோ அந்த மர்மத்தை நாம பார்க்கலாம். சிவன் நெற்றிக்கண் திறந்த கதை. ஒரு காலத்தில் தேவலோகத்தில் ஒரு பெரிய பிரச்சனை. அசுரர்கள் வலுவடைந்தனர், தேவதைகள் பலவீனமடைந்தனர். அதற்கான தீர்வு ஒன்று மட்டுமே. சிவபெருமான் தன் தியானத்தில் இருந்து வெளியே வந்து பார்வதியுடன் இணைந்து ஸ்கந்தனை பிறப்பிக்க வேண்டும். ஆனால் பிரபஞ்சத்தின் மகா யோகி சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். அப்பொழுது தேவர்கள் காமதேவனை அழைத்து கேட்டனர், நீ சிவபெருமானின் மனத்தில் காதலை எழச்சே. காமதேவன் தன் பூவிலிருந்து ஆன வில்லுடன் ரதையுடன் கைலாயத்துக்கு வந்தான். அங்கு சிவபெருமான் தியானத்தில் அசையாமல் அமர்ந்திருந்தார். காமதேவன் மெதுவாக சொன்னான், இப்போதுதான் நேரம் என்று பூவம்பை விடுகிறான். அந்த பூவம்பு சிவபெருமானின் இதயத்தை தொடும் நொடி அவரின் தியானம் கலைந்தது. அவர் கண்களை திறந்து பார்த்தார். முன் காமதேவன் நின்றிருந்தான். சிவபெருமானின் முகத்தில் கோபம் தோன்றியது. நெற்றியின் நடுவில் ஒரு தீப்பொறி பளிச்சென்று பிரகாசித்தது. அது நெற்றிக்கண், மூன்றாவது கண். அந்த கண்ணிலிருந்து வெளிவந்த தீ காமதேவனை எட்டியது. ஒரு கணத்தில் காமதேவன் சாம்பலாகிவிட்டான். தேவதைகள் நடுங்கினர். ரதை துயரத்தில் கத்தினாள், என் கணவர் எங்கே? அப்போது சிவபெருமான் கருணையுடன் கூறினார், உன் கணவர் உடலில் இல்லாவிட்டாலும் அவரின் சக்தி உலகிலே இருக்கும். அவர் காமம் என்ற சக்தியாக உயிர்ப்புடன் தொடர்வார். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போன்ற தெய்வீக கதைகள் கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் வேறொரு அரிய சிவபெருமானின் மர்மத்தோட சந்திப்போம்.